நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன் வைராக்கியமான ஒரு மனுஷனா இருக்கும். எது இருக்கணும்? நம்ம வைராக்கியம், கர்த்தருடைய நாமத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு நபராய் நாம் இருக்க வேண்டும். ஆலய ஆராதனைக்கு நம்ம ஒரு காலம் தாழ்த்தக்கூடாது. ஆலயத்துக்கு பாரு நீங்க அநேகர் வரல இல்லையா? இப்படிப்பட்ட பலவீனங்கள் நம்ம என்ன சொல்றது தெரியுமா? அவங்கள பார்த்து கேட்டாதுன்னு சொல்லுவாங்க, வேலை இருந்துச்சுயா. கர்த்தரை ஆராதிப்பதை விட சிறந்த வேலை என்ன இருக்க போகிறது? அல்லேலூயா. 6 நாளாக நாம் சொந்த வேலையை செய்கிறோம். கர்த்தருடைய நாளில் கர்த்தரை ஆராதிக்க இல்லை. அப்ப அவங்க இன்னும் வளராத, ஆவியை பெறாதவர்கள். மனுஷன் பார்க்கிற பிரச்சனையை நீங்க மனுஷ பிரகாரமா நீங்க அணுகினா உங்களுக்கு பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அது இன்னும் பெருசாகிட்டு போகுமே தவிர, கோலியாத் மாதிரி பெருசா தெரியும். கோலியாத் கையில இருக்கிற பட்டை வந்து, ஐயோ அது இவ்வளவு பெரிய கத்தியா இருக்குது, இவ்வளவு பெரிய ஈட்டியா இருக்குது, இவ்வளவு பெரிய கேடகத்தை வச்சிருக்கிறானே, இப்படியெல்லாம் அவன் பிரச்சனையை பார்க்கும்போது பிரச்சனையோடு இருக்கிற மற்ற காரியங்களை உங்க கண்கள் பார்க்கும்போது அது பெருசா தான் தெரியும். ஆனா இந்த ஆவியை போல ஆவிக்குரியவர்களா இருப்பீங்கன்னா ஒரு வைராக்கியம் உங்களுக்கு செயல்படும். பிரச்சனை முடிச்சிடலாம். ஆமென். பிரச்சனை என்ன பண்ணிடலாம்? அல்லேலூயா. பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்கி விடலாம். நம்ம பிரச்சனை முடிவு உன்னாலதான் இந்த பிரச்சனை வருது. சில பேரால பிரச்சனை வருது, அது மாற்று கருத்தே இல்லை. யோனா போனார், கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம போனார். அவரால் பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அந்த என்ன சொல்றது, ஆபிரகாம் சாகாரை மனைவியா ஏற்றுக்கொண்ட போது இந்த நாட்கள் வரைக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் பிரச்சனையா இருந்துட்டு தானே இருக்குது. கவனிங்க, பிரச்சனை இருக்குதா இல்லையா? அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மாம்சத்தின் பிரகாரமாய் பார்த்தால், மாம்சத்தின்படி எண்ணினால், ஆவியை வராத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தா பிரச்சனை நம்ம கண்களுக்கு பெருசா தெரியும். இன்னும் பிரச்சனைய நாமளே உருவாக்கி விடுவோம். சில பேர் குடும்பத்தில் சிலரால பிரச்சனை வரும், கர்த்தருடைய ஆவி இல்லாத ஒரு காரியம். சமீப காலமா நான் அதை உற்று நோக்கி பார்த்து கொண்டு வருகிறேன். இன்னும் பரிசுத்த ஆவி வராமல் இருக்கிறாங்க. இன்னும் பரிசுத்த ஆவியில பிள்ளைகள் நிரம்பார்கள், ஆவியில நடத்தப்படாமல் இருக்கிறாங்க. ரோமர்ல கர்த்தர் சொல்றார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்ப நீங்க என்னதான் சபைக்கு வர கிறிஸ்தவர்களா இருந்தாலும் பரிசுத்த ஆவி பெறாத யாருமே தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. பைபிள் வேர்ட், அகார்டிங் டு பைபிள் வேர்ட் பிரகாரம், கர்த்தருடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் யாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையவே. அவங்க 50 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 2-3 தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தா கூட சரி. அல்லேலூயா. அவங்க இடறி போவாங்க. உபத்திரம் வந்தா இடறி போவாங்க, துன்பங்கள் வந்தா, கஷ்டங்கள் வந்தா இடறி போயிடுவாங்க. பரிசுத்த ஆவி இருக்கிறவன், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட ஒரு நபர் பிரச்சனையை தாவீது மாதிரி பார்ப்பான். கோலியாத் எப்படி அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். அல்லேலூயா. இவன் சவுல் என்ன பார்க்கறான், இவ்வளவு உயரமா இருக்கிறானடா, அவன் கத்தி இவ்வளவு பெருசா இருக்குது. அப்படிதான் பிரச்சனை அணுகுவாங்க மற்றவர்கள். ஆனா தாவீதோட அணுகுமுறையும் பார்வையும் வேறு. சவுல் மற்ற அவன் அண்ணனுடைய பார்வையே கோலியாத் மேல வேற மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்ப என்னுடைய அணுகுமுறை மாற வேண்டும். நான் கர்த்தருடைய ஆவி பெற்றிருந்தால் எனக்கு வைராகியம் இருக்கும், என் அணுகுமுறையே வேற மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்த காரியத்துக்கு நம்ம நேரம் கடந்து போகலாம். நேரம்